ஸ்ரீ கஜேந்திர வரதாய நமக. பகவான் ஸ்ரீ வேதவியாசர் எழுதிய ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் அஷ்டம ஸ்கந்தத்தில் வருகின்ற கஜேந்திர மோட்சத்தை பற்றி இங்கு காணலாம். இது நடந்தது 4ஆம் மன்வந்திரமான தாபச மன்வந்திரத்தில். முதலாவது ஸ்வாயம்பு மன்வந்திரம், இரண்டாவது ஸ்வாரோஷிஷ மன்வந்திரம், மூன்றாவது உத்தம மன்வந்திரம், 4ஆவது தாபச மன்வந்திரம். இதில் பகவான் ஸ்ரீ ஹரியே மனு ஆகிறார். மற்றும் இது நடந்தது பரதகண்டத்தில் அல்ல, க்ஷீரசாகரம் எனும் பார்க்கடல் மத்தியில் உள்ள திரிகூட பர்வதத்தில். 10,000 யோஜனை உயரமும் 10,000 யோஜனை அகலமும் கொண்டு தங்கம், வெள்ளி, இரும்பாலான 3 சிகரங்களுடன் கூடி மிக பிரகாசமாக விளங்கி கொண்டிருந்தது திரிகூட பர்வதம். பாய்ந்து கொண்டிருந்த நீருடன் சேர்ந்து பச்சை, மரகதம், நீலம் போன்ற ரத்தினங்களுடன் கூடி தேவதைகளுக்கு விகாரம் செய்ய ஒரு சுற்றுலா தலமாக திரிகூடமலை விளங்கியது. அநேக சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், அப்சரஸ்திரிகள் முதலியோர் விகரிக்கும் இடமாக அந்த மலையின் குகைகள் இருந்தன. அங்கு வருண பகவானுக்கு சொந்தமான மிக மிக அழகான ரம்யமான ருதுமத் என்ற ஒரு நந்தவனம் இருந்தது. பலவிதமான மரங்கள், செடி கொடிகள், புதர்கள் நிறைந்து காணப்பட்ட அந்த நந்தவனத்தில் 6 ருதுக்களிலும் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பூக்களும் எல்லா விதமான பழங்களும் வருடம் முழுவதும் கிடைத்துக் கொண்டிருந்தது. அங்கிருந்த ஒரு சரோவரத்தில் தாமரை முதலிய சிறந்த பூக்களும் விதவிதமான பறவைகள், மீன், சக்கரவாகம், அன்னப்பறவை போன்ற பிராணிகளும் காணப்பட்டது. அந்த மலையின் காட்டில் கஜேந்திரன் எனும் ஒரு ஆண் யானை, பல பெண் யானைகள், குட்டி யானைகள் புடைசூழ தான் நடந்து வருவதே ஒரு திருவிழா மாதிரி மிகுந்த ஆரவாரத்துடன் சுற்றித் திரிந்தது. கஜேந்திரன் எனில் யானைகளில் சிரேஷ்டமானவன் என அர்த்தம். அது சாமானியமான யானை அல்ல, சாபத்திற்கு உள்ளான யானை. முன் ஜென்மத்தில் செய்த ஹரிபூஜையின் மகிமையால் அதற்கு அவ்வளவு பலம் இருந்தது. அங்கிருந்த மான் போன்ற மற்ற விலங்குகள் இந்த யானையின் பாதுகாப்பில் நிம்மதியாக இருந்தன. தன்னுடைய நடையால் அந்த மலையையே நடுங்க வைத்து கொண்டு அங்கிருந்த குன்றுகள், மரங்கள், மூங்கில்கள், காடுகளை தன் கால்களால் பொடிப்பொடியாக்கி கொண்டு மிகுந்த உன்மத்தனாய் சுற்றி கொண்டிருந்தது. அதனுடைய மத ஜலத்தின் வாசனையைக் கண்டு சிங்கங்களும் பயந்து ஓடின. யானை தன் பலத்தின் மீது கொண்ட கர்வத்தை பகவான் நாசம் செய்யும் காலம் வந்தது. கொடிய வெயிலின் தாபத்தால் தாகம் யானையை பிடித்தது. தாமரை மலரின் வாசத்தை வைத்து அங்குள்ள சரோவரத்தின் அருகில் வந்தான் கஜேந்திரன். அமிர்தம் போன்ற நீரை வேண்டிய அளவு குடித்து தன் மேல் நீரை வாரி வாரி இறைத்து கொண்டு உள்ளும் புறமும் தாபத்தை பரிகரித்து கொண்டான். ஒரு கிரகஸ்தன் எப்படி தன் மனைவி மக்கள் மீது மிகுந்த நாட்டம் கொண்டுள்ளானோ அது மாதிரி கஜேந்திரன் பெண் யானைகள், குட்டி யானைகள் மீது நீரை வாரி வாரி இறைத்து மிகுந்த ஆரவாரத்துடன் சப்தத்துடன் விளையாடினான். அப்பொழுது வந்தோமா, நீரை குடித்தோமா என இல்லாமல் இவன் செய்யும் அட்டகாசத்தை இதற்கு மேலும் பொறுக்க முடியாத அங்கிருந்த ஒரு முதலை இவன் காலை கெட்டியாக இறுக பிடித்தது. அவரவர் செய்த பாவமே முதலையாக, திருடனாக, வியாதியாக, கடனாக, சத்ருவாக, அபகீர்த்தியாக இது போன்ற பல விதத்தில் வருகிறது. நமக்கு நம்முடைய பணபலம், படிப்பு, புகழ், ரூபம், இன்ஃப்ளூயன்ஸ், நம்முடைய பேச்சை கேட்கும் கூட்டம் இவற்றின் மீதுள்ள தைரியம் போல யானைக்கு தன் பலத்தில் மிகுந்த தைரியம். முதலை வந்தது எதிர்ச்சையா, இச்சை, அதாவது பகவானின் இச்சைப்படி. இந்த உலகில் இன்சிடென்ட், தற்செயலாக நடப்பது என எதுவுமே இல்லை. அவரவர் செய்த செயல்களுக்கேற்ப எல்லாமே பகவானால் நிர்ணயிக்கப்பட்டது, ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு. முதலில் விளையாட்டாக நினைத்த கஜேந்திரன் இப்பொழுது தன் சக்தியை திரட்டி போராடினான். பெண் யானைகள் அனைவரும் சேர்ந்து அவனை விடுவிக்க போராடி முடியாமல் தோற்றனர். ஒரு முறை முதலை யானையை நீருக்குள் இழுத்தால் மறுமுறை முதலையை யானை கரைக்கு இழுத்தது. தன் பலத்தின் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து 1000 வருடங்கள் போராடினான் கஜேந்திரன். அவனது தேகபலம், இந்திரிய பலம், மனோபலம் அனைத்தும் குறைந்து கொண்டே வந்தது. இனிமேல் தன்னால் எதுவும் முடியாது என எச்சரிக்கை உணர்வு வந்தது. நான் அகம் கர்த்தா ஹரிகர்த்தா, அதாவது எதையும் செய்பவன் நான் அல்ல, ஸ்ரீ ஹரியே எனும் எச்சரிக்கை உணர்வு வந்தது. இதையும் தான் ஒன்று ட்ரை செய்து பார்ப்போமே என்று எண்ணாமல் தனது கர்வத்தை துறந்து ஸ்ரீ ஹரியிடமே மனம் வைத்தவனாய் முன்பு தான் திராவிட தேச மன்னனாக இருந்தபோது உபதேசம் பெற்றதை நினைத்து பூர்ண சரணாகதியுடன் பகவானை துதிக்க ஆரம்பித்தான். பிரம்மா, சிவன் முதலிய தேவர்கள் இதனை பார்த்து கொண்டிருந்தாலும் அவனை காப்பாற்ற வரவில்லை. ஏனெனில் எப்படியும் சரீரம் நாசமாவது நிச்சயம் என அறிந்த கஜேந்திரன் முதலையிடமிருந்து காப்பாற்ற வேண்டவில்லை, மோட்சத்தை அல்லவா வேண்டுகிறான். மேலும் இவன் சொல்லும் குணவர்ணனைகள் அனைத்தும் சர்வோத்தமனான ஸ்ரீ ஹரி ஒருவனுக்கு மட்டுமே பொருந்துகின்றன என்று எண்ணி அவர்கள் சும்மா இருந்தனர். ஸ்ரீ கஜேந்திர உவாச, இங்குள்ள சித் மற்றும் அச்சித், அதாவது ஜீவர்கள் மற்றும் ஜடத்திற்கு நீயே காரணம். இவை அனைத்தும் உன் அதீனம். புருஷாய, ஆதிபீஜாய, பரேஷாய, வைகுண்டத்தில் மட்டுமல்லாமல் அனைவரது ஹிருதய குகையிலும் வாசம் செய்யும் பரமபுருஷன் நீ. ஆதிபீஜாய, எல்லாவற்றிற்கும் மூல காரணமானவனே. பரேஷாய, பர எனில் மிகவும் சிரேஷ்டரான பிரம்மா, சிவன் முதலியோர், அவர்களுக்கும் ஈசனானவனே. ஸ்வயம்பு, உன்னுடைய பிறப்பிற்கு யாரும் காரணமல்ல, தன்னால் தானே தோன்றியவனே. யாரிடமிருந்து இந்த ஜெகத் உருவானதோ, யார் இதை காப்பவரோ, யார் இந்த ஜெகத்தே ஆகி உள்ளாரோ அவர் என்னை காக்கட்டும்.
இங்கு சிலர் சொல்வது போல பகவானே ஜெகத்தாக மாறுவதில்லை. சமைப்பதற்கு அரிசி உபாதான காரணம், ரா மெட்டீரியல். சமைப்பவர் நிமித்த காரணம். பகவான் இந்த உலகத்திற்கு நிமித்த காரணமே ஒழிய உபாதான காரணம் இல்லை. அந்த ஆஃபீஸே அவர்தான் எனில் அவர்தான் அந்த பில்டிங் என்று அர்த்தமல்ல. அந்த ஆஃபீஸ் அவர் கண்ட்ரோலில் உள்ளது என அர்த்தம். பகவானே, நீ சில சக்திகளை சிலரிடம் பிரகடனப்படுத்துகிறாய், சில சக்திகளை திரோகிதம் மறைத்தே வைத்திருக்கிறாய். உதாரணமாக, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நடிப்புத் திறமை அவருடைய 5வது வயதில் 10வது வயதில் உலகிற்கு தெரிய வந்ததா? எனவே திறமை இருந்தாலும் அது வெளிவர உன்னுடைய அனுகிரகம் தேவை. நீ சாட்சி, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் என எல்லாவற்றையும் நேரடியாக பார்ப்பவன். நமோ அனந்த சக்தியே. எல்லாருடைய சக்திக்கும் மூப்பு முதலியவற்றால் ஒரு எல்லை உண்டு. ஆனால் உன்னுடைய சக்தி சாமர்த்தியத்திற்கு எல்லையே இல்லை. அரூபாய உருரூபாய. உனக்கு ரத்தம், எலும்பு, சதையாலான ஒரு நாள் நாசமாகக்கூடிய பஞ்சபூதத்தாலான பிராகிருத்தமான ரூபம் இல்லை. உன்னுடையது ஞானானந்தமயமான ரூபம். நம ஆச்சரிய கர்மனே. உன்னுடைய செயல்கள் அனைத்தும் ஆச்சரியகரமானவைகள். கிருமியிந்த ராஜ்யவாலிசிதே. நமோ கிராம் விதூராய. அ ஆ இ இ உ உ என ஒவ்வொரு அக்ஷரங்களிலும் அஜ, ஆனந்த, இந்திர, ஈச, உக்ர, ஊர்ஜ என ஒவ்வொரு ரூபத்தால் பிரதிபாத்தியமானவனே. வேதங்களாலும் உன்னை முழுமையாக சொல்லிவிட முடியாது. ஆனாலும் தாய் தந்தையர் தன்னுடைய குழந்தையின் மழலைக்கு மகிழ்வது போல பாமர பக்தனுடைய துதியையும் நீ மெச்சுகிறாய். அக்ஷரங்கள் மட்டுமல்லாமல் துவனி, சமுத்திரத்தின் ஓசை, அக்னி எரியும் ஓசை, தயிர்கடையும் ஓசை, வளையல்களின் ஓசை, குயிலோசை, பல்லியின் சத்தம், உலையில் அரிசி கொதிக்கும் ஓசை என அனைத்து சப்தங்களும் உன்னையே சொல்கின்றன. நமக் கைவல்ய நாதாய. மோட்சத்தை தருபவனே. அங்கும் முக்தர்களுக்கு நீயே தலைவன். முக்தானாம் பரமாகதி. சிலர் சொல்வது போல மோட்சத்தில் இல்லை ஐக்கியம். நிர்விசேஷாய சாமியாய. நிர்விசேஷ எனில் ஸ்ரீராமனே கிருஷ்ணன், கிருஷ்ணனே நரசிம்மன், நரசிம்மனே கபிலன், கபிலனே தன்வந்திரி, தன்வந்திரியே வேதவியாசர். அதாவது உன்னுடைய ரூபத்தில் பேதங்கள் இல்லை. உன்னுடைய ரூபத்தில் பேதமில்லை. சாமியாய. எல்லா ரூபத்திலும் அனந்த சக்தி உடையவனே. நரசிம்ம ரூபத்தில் எவ்வளவு சக்தி உண்டோ அதே அனந்த சக்தி மீன் ரூபத்திலும் உனக்கு உண்டு. சாந்தாய கோராய மூடாய. பக்தர்களுக்காக ராமன், கிருஷ்ணன் போன்ற சாந்த அவதாரங்களும், துஷ்டர்களை அழிக்க நரசிம்மன், பரசுராமன் போன்ற கோர அவதாரங்களும், மீன், ஆமை மற்றும் தகுதியற்றவர்களை மோகிக்க புத்தன் முதலிய அவதாரங்களை எடுத்தவனே. உன்னுடைய ஜென்மம் உன்னுடைய கர்மத்தால் வந்ததல்ல. இந்த வீட்டில் இந்த தாய் தந்தையருக்கே பிறக்க வேண்டும் எனில் ஜீவர்களுக்கு சாத்தியமா? ஆனால் நீ அவதரிப்பது உன் இச்சையால். நநாம ரூப. உனக்கு நாமமில்லை, ரூபமில்லை. நாமமில்லை எனில் மனிதர்களில் குருடனுக்கு கண்ணாயிரம் எனவும் கருப்பாக இருப்பவளுக்கு வெள்ளையம்மா எனவும் பெயர் உள்ளதைப் போல இல்லாமல் உன்னுடைய நாமங்கள் உன்னுடைய குணங்களை பறைசாற்றுபவைகளாக உள்ளன. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், விதி நிஷேதங்கள் உனக்கு இல்லை. உனக்கு ஊமை சொல்ல நீ யார் மாதிரியும் இல்லை. நீ ஸ்திரீ அல்ல, புருஷன் அல்ல, நபும்சகன் அல்ல, சந்திரன் அல்ல, சூரியன் அல்ல, பஞ்சபூதங்கள் அல்ல. நீ அத்தியந்த விலக்ஷணன், என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல். நமஸ்தே அகில காரணாய. இங்கு வந்ததற்கும் முதலிடம் சிக்கியதற்கும் போன்ற அனைத்திற்கும் காரணமானவனே. ஆர்த்தி விநாசனாய. பக்தர்களின் துக்கத்தை களைபவனே என இதுபோல இன்னும் பலவாறாக பகவானை துதித்தான் கஜேந்திரன். கஜேந்திரனின் துதியை கேட்ட பகவான் வைகுண்டத்திலிருந்து ஓடோடி வந்தார். சந்தோமயேன கருடேன. வேதங்களுக்கு அபிமானியான கருடதேவர் தன்னுடைய இறக்கைகளை வீசுவதாலேயே சாமகானத்தை செய்கிறார். அப்படிப்பட்ட கருடர் மேல் அமர்ந்து வந்த தாபஸ்ரூபி ஹரியை கண்ட கஜேந்திரன் தன்னிடம் இருந்த அற்பசொற்ப சக்தியை ஒன்று திரட்டி அங்கிருந்த ஒரு தாமரை மலரை தன் துதிக்கையில் ஏந்தி நாராயணா அகிலகுரோ பகவன் நமஸ்தே என்று சொல்லி சுவாமிக்கு சமர்ப்பித்தான். சுவாமி தானும் கருடரின் வேகத்தில் பொறுமையின்றி ஓடி வந்து சரோவரத்தில் இருந்த யானையை முதலை சமேதமாகவே கரைக்கு தூக்கி வந்து சக்கரப்பிரயோகம் செய்து முதலையின் வாயை துண்டித்தார். இதை கண்ட தேவதைகள் ஜெயகோஷத்துடன் புஷ்பவிஷ்டி செய்ய தேவதுந்துபிகள் தானாகவே முழங்கின. அப்சர ஸ்திரீகள் நடனமாடினர். பகவானின் சக்கரம் பட்டவுடன் முதலை உத்தம ரூபம் பெற்றது. இந்த முதலை யாரெனில் ஹூஹூ என்ற மிகவும் உத்தமமான ஒரு கந்தர்வன், பிரம்மதேவரின் சபையில் பாடக்கூடியவர். முன்பு ஒரு சமயம் தேவல மகரிஷி நதியில் ஸ்நானம் செய்து கொண்டிருக்கையில் நினைத்து ரூபத்தை எடுக்கும் சக்தி உள்ள ஹாஹா மற்றும் ஹூஹூ எனும் இரு கந்தர்வர்கள் யானை மற்றும் முதலையாக மாறி விளையாட்டாக அவரை பயமுறுத்தியதால் தேவல மகரிஷி இருவரையும் யானை மற்றும் முதலையாகும்படி சபித்தார். இப்போது சாபம் நீங்க பெற்று உத்தம கந்தர்வ ரூபத்துடன் பகவானை பிரதிஷ்டனம் வந்து நமஸ்காரம் செய்து அனைவரும் பார்த்து கொண்டிருக்கையில் தன் லோகம் திரும்பினான். கஜேந்திரன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். சுவாமி யானையின் அருகில் வந்து யானையை ஸ்பர்சம் செய்தவுடன் கஜேந்திரன் தன் யானை ஜென்மம் நீங்க பெற்று மஞ்சள் பட்டாடை உடுத்தியவனாய் 4 கைகளுடன் சாரூபியம், அதாவது பகவானைப் போலவே உத்தம ரூபத்தை அடைந்தான். அவனுக்கு சாரூபியம் வர காரணம் என்னவெனில் இந்த கஜேந்திரன் முன் ஜென்மத்தில் திராவிட தேசம், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டிய தேச ராஜா இந்திரத்யும்னன் என்பவனாக இருந்தார். சிறந்த விஷ்ணு பக்தனான இவர்
பிரதிதினமும் தான தர்மங்கள், யக்ஞ யாகங்கள், தேவ பூஜை, அதித்தி உபச்சாரம் இவற்றை நிஷ்காமமாக, அதாவது எந்தவித பலனினும் ஆசையின்றி விஷ்ணு பிரீத்திக்காக மட்டுமே செய்து வந்தார். ஒரு சமயம் இவன் பகவானை குறித்து தவம் செய்வதற்காக மலைய பர்வதத்தில் ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு ஜடாமுடி தரித்து மௌன விரதம் கைக்கொண்டு ஸ்ரீ ஹரியை ஆராதித்து கொண்டிருந்தார். அப்பொழுது விஷ்ணு பக்தரும் மகா ஞானியும் தபஸ்வியுமான அகஸ்திய முனிவர் எதிர்ச்சையா பகவான் இச்சையால் அங்கு வந்தார். வாதாபி, இல்வல போன்ற அரக்கர்களை சம்ஹாரம் செய்தவரும், சமுத்திரத்தை ஒரே ஆச்சமனத்தில் பானம் செய்தவரும், விந்திய மலையை வளராமல் தடுப்பதற்காக மக்களின் நலன் வேண்டி பரதகண்டத்தின் தெற்கு பகுதியிலேயே வாசம் செய்து கொண்டிருக்கும் இவர் சாமானிய மகர்ஷி அல்ல. நாம் பூஜிக்கும் ஜடமான பிரதிமையில் இருக்கும் பகவானின் சன்னிதானத்தை விட பகவானின் நடமாடும் பிரதிமை எனப்படும் ஞானிகளிடம் பகவானின் விசேஷ சன்னிதானம் உள்ளது. இதை அறிந்து அவரை எழுந்து வந்து உபசரித்திருக்க வேண்டிய இந்திரத்யும்னன் மௌன விரதம் கைக்கொண்டு சிறிதும் அசைவின்றி அமர்ந்திருந்தான். எந்த விரதத்திற்கும் எந்த விஷயத்திற்கும் காலதேசத்தை பொறுத்து சில எக்ஸம்ஷன்ஸ், விதிவிலக்கு உண்டு. ஆனாலும் இந்திரத்யும்னன் எழுந்து நின்று வரவேற்கவில்லை. இதனால் கோபம் கொண்ட அகஸ்திய ரிஷி அகங்கார மதத்தால் ஞானிகளை கௌரவிக்காமல் இருக்கும் இவன் யானையாகட்டும் என சபித்தார். முன்பே தேவல மகரிஷியின் சாபமும் இருந்ததால் மனம் வருந்திய அரசன் உண்டு உறங்கி கழிக்கும் யானை ஜென்மத்தில் மோட்சத்திற்கு என்ன சாதனை செய்ய முடியும்? உத்தமமான தேகம் கிடைத்தும் அகங்காரத்தாலும் அறியாமையாலும் தவறு செய்துவிட்டேனே என சொல்லி சாப நிவர்த்தி வேண்ட பகவானால் சாப நிவர்த்தி என்று கூறி சென்றார் அகஸ்திய ரிஷி. தான் செய்த பூஜையின் பலனால் யானை ஜென்மத்திலும் இறுதியில் பகவான் நினைப்பை பெற்றான் கஜேந்திரன். இப்போது மூல ரூபத்தில் ஹாஹா எனும் உத்தம கந்தர்வ ரூபத்தை பெற்று பகவானுடன் தன் ஸ்தானம் திரும்பினான். இந்த கதையில் நமக்கு ஒரு சந்தேஷம் உள்ளது. திரிகூட பர்வதம், திரிகூட்ட எனில் மூன்றின் கூட்டு அல்லது கலவை. சத்வ, ரஜஸ், தம என்னும் மூன்று குணங்களின் கூட்டு சேர்ந்ததே நமது தேகம். அதிலுள்ள ஜீவனே யானை. யானைக்கு சரோவரம், நமக்கு சம்சார சாகரம். நமது காம, குரோத, லோபம் இத்தனுடன் சேர்ந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா போன்ற பல முதலைகள் நம்மை நோகாமல் பிடித்திருக்கின்றன. பகவானை இதிலிருந்து நம்மை காக்க வேண்டும். அவனை பிரத்யட்சமாக காணவோ அனுமானம் செய்யவோ முடியாதாகையால் வேத பிரதிபாத்தியன் கருடாரூடனாக, அதாவது சாஸ்திர ஞானம் மூலமே நம்மை காக்க வேண்டும். பகவானுக்கு நமது ஜாதி, பணம், புகழ், வித்யை, ரூபம் எதுவும் தேவையில்லை. நித்திய திருப்தரானவன் நமது பூஜைக்காகவோ நைவேத்தியத்திற்காகவோ காத்திருப்பவன் அல்ல. ஐந்தருவி யானைக்காகவும் ஓடி வருபவன். வேண்டுவது பக்தி ஒன்றையே. இப்படி பகவான் ஸ்ரீஹரி கஜேந்திரனுக்கு அனுகிரகித்ததை பக்தி சிரத்தையுடன் கேட்பவர்களுக்கு ஸ்வர்க்கம், உத்தம கீர்த்தி கிடைப்பதுடன் கலிதோஷமும் பரிகாரமாகிறது. முக்கியமாக கெட்ட கனவினால் உண்டான அனிஷ்டம் பரிகாரமாகிறது. பகவான் ஸ்ரீஹரி தைஜசா என்னும் பெயரில் நமது கழுத்து பகுதியில் இருந்து கொண்டு நமக்கு கனவுகளை காண்பிக்கிறார். அதனால் இவனுக்கு பிரவிவிக்த புகு என்று பெயர். விஸ்வனை போலவே தைஜசனுக்கும் 19 முகங்கள் உண்டு. பிரவிவிக்த எனில் கனவில் நாம் அனுபவிக்கும் விஷயம். விழிப்பு நிலையை விட முற்றிலும் வேறானதால் பிரவிவிக்த என பெயர். கனவு பிரமை அல்ல. தைஜசன் தான் அனுபவித்து நம்மையும் அனுபவிக்க செய்வதால் பிரவிவிக்த புகு எனப்படுகிறான். பாகவதத்தின் அஷ்டமஸ்கந்த கஜேந்திர மோட்சத்தின் பலஸ்ருதியை பகவானே கூறுகிறார். கஜேந்திரா, யார் தினமும் உன்னை, என்னை, இந்த சரோவரம், மலை, குகை, வனம், மூங்கில், புதர்கள், மரங்கள், திரிகூட பர்வதத்தின் 3 சிகரங்கள், ஸ்வேத தீபம், சங்கு, சக்கரம், கதை, ஸ்ரீதேவி, என்னுடைய தசாவதாரங்கள், மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராமர், ராமகிருஷ்ண, புத்த, கல்கி, 9வது பலராமன் அல்ல புத்தன் ஆகிய தசாவதாரங்களை நினைக்கிறார்களோ, தசப்பிரஜாபதியின் புத்திரி தாக்ஷாயினி, பசு, நளன் முதலியவற்றை இரவின் முடிவில், அதாவது அதிகாலையில் எழுந்து கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மரண காலத்தில் நான் என்னுடைய நினைவை தருகிறேன் என்று வரம் தந்து பாஞ்சஜன்யம் முழங்க தேவதைகளுக்கு ஆனந்தம் அளித்தவாறு கருடன் மேலேறி சென்றார் பகவான். சரஸ்சுருபலேன பதே கிரகீதோ கிராகேண யூதபதிரம்புஜஹஸ்தார்த்தः ஆகேதமாதி புருஷா கில லோகநாத தீர்த்தஸ்ரவஸ்ரவண மங்கள நாமதேய ஸ்மிருத்வா ஹரிஸ்தவரணார்த்தினம் அப்ரமேயः சக்ராயுத பதகராஜ புஜாதிரூடः சக்ரேண நக்ரவதனம் வினிபாட்ய தஸ்மாத் ஹஸ்தே பிரகிருஹ்ய பகவான் கிருபயோஜ்ஜஹார. இதெல்லாம் பிராத்தஸ்தோத்திரದಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. எனவே தினமும் காலை எழுந்தவுடன் குளிப்பதற்கும் முன்பாகவே கஜேந்திர மோட்ச ஸ்லோகம் அல்லது அது குறித்த பாடல்களை படிப்பது அவசியம். ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணமஸ்து.